சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிடுங்கண்ணா. இங்கே தான் படுப்பீங்களா? இங்கே தான் இருப்பீங்களா? மழை வந்தா சாப்பிட அடிக்கணுண்ணே. இங்கே தான் இருக்குங்க. சரி, எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறீங்க? ஃபேமிலிலாம் உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. அழுக்கா இருக்கு போலியா? சரி ஐயா, ஏசப்பாவை நம்புங்க சரியா? ஏசப்பாவை நம்புங்க, உங்களெல்லாம் ஏசப்பா நேசிக்கிறேன். வர சாப்பிடுங்க. தரண்டா சாம்பார் தரேன். எல்லாம் சாப்பிட்டு அரக்கோணம் பக்கத்தில் இந்த ஜனங்கள்லாம் டென்ட்டு போட்டு வாங்கியிருக்கிறாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தோம் இன்றைக்கி. நாங்கள் எத்தனை அந்த சாப்பாடு பத்தலை, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவர்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி மழை காலத்தில், வெயில் காலத்தில் இவங்க வீடு, ஒரு சொந்த வீடு இல்லாதவங்க, ஏதாவது கிடைக்கிற விறகு வெட்டுறது, ரோட்டில் இருக்கிறத பொறுக்கி சாப்பிட்றது இப்படி தான் இருக்காங்க. இவங்கள போல் ஆட்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. டென்ட்டு போட்டிருக்குறாங்க. நாடோடி வாழ்க்கை தான். நமக்கெல்லாம் கடவுள் நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்குறாரு. நம்ம சின்ன சின்ன வீட்டில் இருக்கிறதுலையே நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சூழ்நிலைக்காக நம்ம நன்றி உள்ளவங்களாக இருப்போம். ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்த்து